வெனஸ்டே மார்னிங் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையை பால் காய்ச்சி வைக்கணும். பிகாஸ் என் பையன் அழுதுகிட்டே தான் எந்திரிப்பான் பாலுக்காக. இன்றைக்கி இட்லியும் கடலைக்கறியும் பிளான் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இட்லி மாவு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வீட்லேயே பண்ணிவிடுவேன். கருப்புளுந்தான் யூஸ் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி. இவங்க 2 பேரும் இப்படி தான், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்பாங்க. கேட்டால் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்த வேறு சொல்லுவாங்க. நான் எந்த டிஷ் பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன் நல்லா இருக்கான்னு. இது ஒரு ஹேபிட்டாகவே போயிடுச்சு எனக்கு. என்னமோ மேரேஜ் ஆன புதுசில் கேட்குற மாதிரி. எனக்கு இருக்கிறதுலையே பெரிய டாஸ்க் என் பையனுக்கு ஃபுட்டு கொடுக்கறது தான். அவன் சரியாக சாப்பிடல. அதையே நான் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. காஃபி குடிச்சிக்கிட்டே கேட்டதில் பிடித்த ஒரு சில வரிகள் உங்களுக்காக. எங்கே அடிபட்டோமோ அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோன்னா அந்த நினைப்பொடுவு சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்த விட்டு தூரமாக வேறு சூழல் வேறு மனிதர்கள்னு பழக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம மனசில் இருக்க பாரம் காணாமல் போயிடும். மாற்றம் ஒன்று தானே மனிதர்களோட வாழ்க்கையே.